Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. Allahu Akbar, Allahu Akbar, la ilaha illallah. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் இந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே புகழனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில ஒரு சுப செய்தியை இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். அதாவது இந்த உலக வாழ்க்கையினுடைய தாற்பரீகத்தை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனம். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், நம்ம இந்த உலகத்துல ரொம்ப ஜாலியா சந்தோஷமாக வாழ்ந்து இந்த உலகத்திலேயே நம்ம மரணிக்கிறதோடு நம்முடைய கதை முடிந்து விடுகின்றது என்பது போன்ற எண்ண ஓட்டம் பெருவாரியானவருடைய உள்ளத்தில் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அதாவது இறை நம்பிக்கையாளர்களுடைய உயிர்களையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் விலை பேசி வாங்கிவிட்டான் நம்மளிடத்தில். அல்லாஹ் நம்மளிடத்துல ஒரு வியாபார ஒப்பந்தம் செய்திருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எவ்வளவு வியாபார ஒப்பந்தம் நம்ம போட்டிருப்போம். ஒரு வியாபாரத்துல இந்த பொருளை நான் உங்களுக்கு தந்தால் இவ்வளவு பொருளாதாரத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும், இவ்வளவு கடன் நான் உங்களுக்கு வழங்குகின்றேன், இந்த கடனை நீங்கள் அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மள ஒவ்வொருவரும் பெருவாரியான மக்கள் மத்தியில வியாபார டீலிங்ல இருக்கிறோம். எவ்வளவோ பொருளாதாரத்தை நம்ம கொடுக்கிறோம், பொருளை வாங்குறோம். நம்மள்கிட்ட பொருளை வாங்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் நம்மள்கிட்ட பொருளாதாரத்தை கொடுப்பாங்க. ஆனா அல்லாஹ் நம்மளிடத்துல ஒரு வியாபார உடன்படிக்கையை செய்து விட்டானாம். நாம நம்மளுடைய உயிர்களையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ்ட்ட கொடுத்தா அல்லாஹ் அதற்கு பகரமாக ஒரு பொருளை நமக்கு தர போறாங்க. இப்படி ஒரு வியாபாரம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டினார்.
எத்தனை பேருக்கு இந்த வியாபாரத்தை பத்தி தெரியும்? யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் இந்த வியாபார உடன்படிக்கை குறித்து நாம விளங்கி வைத்திருக்கின்றோம்? எத்தனையோ வியாபாரம் பண்றோம். ஆனால் அல்லாஹ் நம்மோடு செய்துள்ள வியாபார ஒப்பந்தம், நாம அல்லாஹ்விடத்துல போட்டிருக்கக்கூடிய வியாபார டீலிங், இந்த வியாபார ஒப்பந்தத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஸ்தப்ஷிரு பிபைக்கும் அல்லதி பாயஅதும் பி. அல்லாஹ்விடம் செய்து கொண்ட இந்த வியாபார உடன்படிக்கை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், சந்தோஷப்படுங்கள் அப்படின்னா. சந்தோஷப்படுறதுக்கு அப்படி ஒரு வியாபாரம் இருக்கிறது தெரிஞ்சாதானே சந்தோஷப்படுறது. அப்படி ஒரு வியாபாரமே என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படின்றதா பெருவாரியானவருடைய நிலைமை. நம்முடைய பெருவாரியானவருடைய நிலைமை அப்படித்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட வியாபாரம் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. இறை நம்பிக்கை கொண்ட மக்களிடத்துல நான் விலை பேசி வாங்கிவிட்டேன், அவர்களுடைய உயிர்களையும் பொருளாதாரத்தையும் நான் விலை பேசி வாங்கிவிட்டேன். பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, சொர்க்கம் உங்களுக்கு உண்டு, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தரேன். உங்களுக்கு சொர்க்கத்தை நான் வழங்குவதாக இருந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய பாதையில உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய உயிர்களையும் நீங்கள் செலவிட வேண்டும். அப்படி நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்ற வியாபார ஒப்பந்தத்தை நான் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களையும் போட்டிருக்கிறேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட இந்த என்னுடைய வாக்குறுதி என்பது வாதன் அலைஹி ஹக்கன், இதுதான் உண்மையான வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகுமா? தௌராத்தி வல் இன்ஜீல் வல் குர்ஆன், தௌராத்திலையும் இதுதான் நான் வாக்குறுதியா வழங்கினேன். இன்ஜீல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேதத்திலையும் இதைத்தான் என்னுடைய வாக்குறுதியாக வழங்கி இருக்கின்றேன். இந்த குர்ஆனிலும் இதைத்தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு வாக்குறுதியாக வழங்கி இருக்கின்றேன். வமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹ், அல்லாஹ்வை விட தன்னுடைய வாக்குறுதியை பரிபூரணப்படுத்தக்கூடியவன் வேறு யார் இருக்க முடியும்? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாரு. மத்தாளா இருந்தா நான் ஒரு பொருளை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை கொடுப்பாங்க. பொருள் போலி பொருளா இருக்கும், உருப்படாத பொருளா இருக்கும், ஒண்ணுக்கு உதவாத பொருளா இருக்கும், காசு அதிகமாக ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க. பார்க்கிறோமா எத்தனை பேரு இது போன்ற வியாபாரங்களை செய்து வருகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதி பொய்யாயிடுமா? அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய இந்த வாக்குறுதி அந்த உண்மைக்கு புறம்பானதாக இருக்குமா? கிடையாது. உண்மையான வாக்குறுதி, ஹக்கான வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் தன்னுடைய வாக்குறுதியை பரிபூர்ணப்படுத்தக்கூடியவன் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கின்றான், ஃபஸ்தப்ஷிரு பிபைக்கும் அல்லதி பாயஅதும் பிஹ். அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்ட இந்த வியாபார உடன்படிக்கை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள், மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ذَلِكَ هُوَ الْفَضْلُ مِنَ اللَّهِ. இதுதான் அல்லாஹ்விடத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் பேரருள். ذَلِكَ هُوَ الْفَضْلُ. இது அல்லாஹ்விடத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான பேரருளாக இருக்கின்றது. மகத்தானதாக இருக்கின்றது, மகத்தான பேரருளாக இது இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் இந்த வியாபார உடன்படிக்கையை நிறைவேற்றுவதுதான் இந்த உலக வாழ்க்கை. நல்லா விளங்கியது. நம்ம அல்லாஹ்விடத்துல உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம், படைத்த இறைவனிடத்துல உடன்படிக்கை செய்துதான் இந்த பூமியில வந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம்ம இடத்துல ஆல்ரெடி உறுதிமொழி வாங்கிவிட்டான். எங்களுடைய உசுரையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் இறைவா உன்னுடைய பாதையில செலவிடுவதுதான் இந்த உலக வாழ்க்கை. ஆனா இந்த ரெண்டு தவிர இந்த ரெண்டையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவிடுவதற்கு பெருவாரியானவர்கள் தயார் இல்லை. அதுதான் அவர்களுடைய பெருவாரியானுடைய நிலைமையாக இருக்கின்றது. அல்லாஹ் எதற்காக நம்மை இந்த பூமியில நம்மை பிறக்க வைத்தான், எதற்காக நமக்கு வாழ்வையும் மரணத்தையும் ஆக்கி இருக்கின்றான் என்ற தாற்பரியத்தை விளங்காதவர்களாக நம்மில் பல பேர் இருக்கின்றார்கள். அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் யபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நான் ஏன் ஏற்படுத்தி இருக்கின்றேன் தெரியுமா? உங்களில் செயலில் அழகானவர் யார் என்பதை சோதித்தறிவதற்காக. டெஸ்ட். இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனை கூடம். நீங்க என்னிடத்துல உடன்படிக்கை செஞ்சுட்டு போயிருக்கீங்க, உங்களுடைய உசுரையும் பொருளாதாரத்தையும் எனக்காக நீங்கள் அர்ப்பணிக்கின்றீர்களா? என்னுடைய பாதையில் நீங்கள் செலவிடுகின்றீர்களா?
உங்க உசுரை விட என்னைய நீங்க நேசிக்கணும், உங்க உசுரை விட என்னுடைய தூதரை நீங்க நேசிக்கணும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த தூதர் உங்களுடைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உசுரை விட மேலானவராக இருக்கின்றார் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. நம்ம இந்த வாழக்கூடிய உலகத்துல நம்மளுடைய தாயை விட, தந்தையை விட, நம்முடைய நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, நம்முடைய நெருங்கிய உறவினர்களை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் விட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நேசத்திற்குரியவராக இருக்க வேண்டும். மன் அஹப்ப லில்லாஹ் வ அபஅத லில்லாஹ் வ அல்தா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக வெறுத்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காகவே கொடுக்காமல் தடுத்தும் கொண்டாரோ ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவருடைய ஈமான் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது, பரிபூரணமாகி விட்டது என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இதற்குண்டான சோதனை கூடம் தான் இந்த உலக வாழ்க்கை. பல பேர் இது விளங்கல, ஏதோ நம்மளும் பிறந்திருக்கிறோம், வாழ்றோம், வெந்ததை தின்றுட்டு விதி வந்தா சாக வேண்டியதுதான் என்பது போல நம்முடைய வாழ்க்கை இருக்குமே. ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் உண்டான வேறுபாடு என்ன? அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சொர்க்கம், ஆனால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்தார்களே. அப்ப நம்முடைய வாழ்வு என்பது எப்படி இருக்க வேண்டும்? அந்த சொர்க்கத்தை நோக்கி நடைபோடக்கூடியதாக, அந்த சுவனம்தான் இலக்கு என்று சுவனத்தை நோக்கி ஓடக்கூடியவர்களாக, அந்த சுவனத்தினுடைய அந்த இடத்தை அடைவது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனபதியை அடைவதுதான் நம்முடைய லட்சியம் என்று நம்முடைய லட்சியத்தை அடையக்கூடியவர்களாக நம்முடைய செயல்பாடு அமைந்திருக்கின்றதா? அல்லாவிடத்திலிருந்து அல்லாவிடம் செய்து கொண்ட அந்த வியாபார உடன்படிக்கையில உருப்படியாக இருக்கின்றோமா? நம்முடைய உடல், பொருள், ஆவியை இறைவனுக்காக செலவழிக்கின்றோமா? அப்படி செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாம மிக பெரும் பேரொருளை பெற்றவர்களாக மாறுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அல்லாவிடத்துல நாம நஷ்டவாளிகளாக போய் நிற்க வேண்டியது வரும். படைத்த இறைவன் இது குறித்து விசாரிப்பான். என்னிடத்துல வியாபார ஒப்பந்தம் போட்டையில அந்த வியாபார ஒப்பந்தத்துல நீ உண்மையா நடந்தியா? அல்ல கேட்க மாட்டான். படைத்த இறைவன் விசாரிக்க மாட்டான். ஒரு நபருக்கு ஒரு பொருளை தர்றோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டோம், காசை வாங்கிட்டீங்க, ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி தர்றோம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பைக்கை தர்றேன்னு பேசிட்டீங்க, பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டா என்ன சொல்லுவான்? திருட்டு போய் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்ல மாட்டார்களா? படைத்த இறைவன் நமக்கு பொருளாதாரத்தையும் நம்முடைய உசுரையும் கொடுத்துட்டு நீ எனக்கு கொடுக்கணும்டா, இத என்னுடைய பாதையில நீ செலவழிக்க வேண்டும், அப்படி செலவழித்தால்தான் உனக்கு மறுமையில சொர்க்கம் கிடைக்கும், அதுக்காக இந்த வச்சுக்கோ என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு உசுரையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து நான் அவன்கிட்ட திருப்பி ஒப்படைக்கணுமே. நம்முடைய இந்த வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக ஆக்க வேண்டுமே. நம்மள எத்தனை பேர் அதை சரியாக அந்த அமானிதத்தை பேணுகின்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் பேணினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் அப்படி பேணக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். அதனாலதான் அவங்க சரியான முறையில் இந்த உலக வாழ்க்கையினுடைய தத்துவத்தை விளங்கி இருந்தார்கள். அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளருடைய பண்புகள் என்ன? அல்லாஹ் அப்படியே பட்டியல் போடுகின்றான். 8 பண்புகளை அல்லாஹ் பட்டியல் போடுகின்றான். அல்லாஹ்க்காக நீங்க உங்களுடைய வியாபாரத்தை இறைவனுடைய புறத்துல நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய உசுரையும் செலவிடக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? உங்களிடத்தில் இருக்க வேண்டிய 8 பண்புகள். இந்த 8 பண்புகள்ல நீங்க சரியான நபர்களாக சரியா இருந்தீங்க, இந்த 8 பண்புகள் உங்களிடத்துல இருந்துச்சுன்னா நீங்க இறைவனிடத்துல உங்களுடைய உடல் பொருள் ஆவியை விலை பேசி விட்டு விட்டீர்கள், சொர்க்கத்துக்காக அர்த்தம். அல்லாஹ் அதற்கு தொடர்ச்சியாக இந்த தகவலை, இந்த தெளிவை நமக்கு வழங்குகின்றார். 9வது அத்தியாயத்தினுடைய 111, 112வது வசனங்களை எடுத்து படிச்சு பாருங்க. அத்தௌபா என்று சொல்லப்படக்கூடிய 9வது அத்தியாயத்தினுடைய 111, 112வது வசனங்கள் அல்லாஹ் பட்டியல் போடுகின்றான். அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன் அஸ்ஸாயிஹூன ராக்கிஊன சாஜிதூன் அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர் வல் ஹாஃபிலூன லிஹுதூதில்லாஹ். 8 பண்புகள். 8 பண்புகளும் அவ்வளவு முத்தாய்ப்பான பண்புகள், அவ்வளவு மிக சிறந்த நற்குணங்கள். இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக, இறைவனிடத்தில் திரும்பியவர்களாக,
சோனத்திற்குரியவர்களாக, நரகத்தை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, இறைவனுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, நம்முடைய உடல் பொருள் ஆவியை இறைவனுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும் என்றால் இந்த 8 பண்புகளும் நம்முடைய வாழ்வில் மிளிர வேண்டும். அப்படி மிளிருமேயானால் நாம இறைவனுக்காக வாழக்கூடியவர்கள். அத்தாயிபோன், அவர்கள் தங்களுடைய இறைவனிடத்தில் திரும்பி இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நற்பண்புகள்ல மிக உயர்ந்த சிறந்த நற்பண்பு தௌபா செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வினுடைய அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அற்புதமான நற்பண்பு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்லிட்டான், நீங்க பாவமே செய்யல அப்படின்னா அல்லாஹ் உங்களை அழிச்சிருவான். அழித்து விட்டு பாவம் செய்து விட்டு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்று. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன், ஒரு நாளைக்கு நான் 100க்கும் மேற்பட்ட தடவை 100 முறை அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் என்ற அந்த வார்த்தையை 100 தடவை சொல்றேன் நான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு, வ அத்தூபு இலைஹ் உன் பக்கம் நான் திரும்பி விட்டேன், பாவங்கள்ல இருந்து நான் மீண்டுட்டேன், உன் பக்கம் நான் திரும்பிட்டேன், என் பாவத்தை நீ மன்னிச்சிடு. 100 தடவை, ஒரு நாளைக்கு 100 தடவை சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பாவங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா லியஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ஸம்பிக். நபியே, உனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பரிசளித்தோம். எதற்காக? உன்னுடைய முன் பாவங்களையும் நீ இனிமேல் செய்யவிருக்கக்கூடிய பாவங்களையும் நான் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. நான் மன்னிச்சுட்டேன் தான். அல்லாஹ் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவம் மன்னிப்பு சொன்னாங்கன்னா அல்லாஹ். நம்ம எல்லாம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நற்செய்தி கிடைக்கப்பட்டுருச்சா? நமக்கெல்லாம் எத்தனை தடவை அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கோருகின்றோம்? படைத்த இறைவனை நோக்கி திரும்பக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்கின்றோம்? யோசனை பண்ணி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிலையிலையும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கோருவதற்கு உண்டான பிரார்த்தனைகளை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, முதல்ல மனித குலத்திற்கு அல்லாஹ் கற்றுத்தந்த துவாக்கள்ல ஃபர்ஸ்ட் துவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானே, அதுவே பாவ மன்னிப்பு துவா தான். ரப்பனா லவம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்துவிட்டோம், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவோம். இறைவா, எங்க பாவங்களை மன்னிச்சிரு. ஃபர்ஸ்ட் மனித குலத்திற்காக அல்லாஹ் கற்றுத்தந்த துவாவே பாவ மன்னிப்பு துவா. இவ்வளவு ஒரு அற்புதமான பிரார்த்தனை. எத்தனை பேர் அல்லாஹ்விடத்துல இதெல்லாம் நம்ம அனுதினம் கேட்கின்றோம். சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படக்கூடிய பாவ மன்னிப்பு கோருவதிலேயே மிக தலையாய ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இந்த ஒரு துவாவை எவர் ஒருவர் காலை நேரத்தில் ஓதுறார், மாலை நேரத்துக்குள்ள அவருக்கு மரணம் வந்துடுமேயானால் அவர் சொர்க்கவாசி. மாலை நேரத்தில் இதை ஓதி அடுத்த நாள் காலைக்குள்ள அவர் மரணித்து விடுவாரேயானால் அவரும் சொர்க்கவாசி என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். எத்தனை பேர் இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படக்கூடிய பாவ மன்னிப்பு கோருவதிலேயே மிக தலையாய பிரார்த்தனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துவாவை மரணம் விட்டு இருக்கின்றோம். எத்தனை பேர் மரணம் செஞ்சிருந்தாலும் எத்தனை பேர் டெய்லி காலையிலையும் மாலையிலையும் சரியா ஓதுறோம்? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. அற்புதமான பிரார்த்தனை. எத்தனை பேர் இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம்? ஒவ்வொரு நாளும் அனுதினமும் 2 தடவை கேட்க வேண்டிய துவா. காலையிலையும் மாலையிலையும் கம்பல்சரி ஓதணும். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எத்தனை பேர் இந்த பிரார்த்தனையை கேட்கின்றோம்? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பாவ மன்னிப்பு துவா இருக்கிறதே மிக சிறந்த ஒரு துவா. உங்களுடைய கோரிக்கைகள் அல்லாஹ்விடத்துல நிறைவேற்றப்பட வேண்டும் என்று யார் விரும்புகின்றாரோ அவர் என்ன செய்யட்டும்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பாவ மன்னிப்பு துவாவை முதல்ல கேட்கட்டும். அல்லாஹ்
அதுக்கப்புறம் உங்களுடைய கோரிக்கைகளை அல்லாஹ்ட்ட முன்வைங்க, அல்லாஹ் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் கற்றுத்தந்தார்களே. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அற்புதமான ஒரு பிரார்த்தனை. வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, இறைவா நீ மிக பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இறைவா நான் அநியாயக்காரர்கள் ஆகிவிட்டேன், என் பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ்விடத்துல சரணாகதி அடைந்தார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த துஆவை கேட்டதுனாலதான் உன்னை நான் மன்னிச்சு விட்டேன். இதை மட்டும் நீ கேட்கல அப்படின்னா இழிவடைந்தவராக கியாம நாள் வரைக்கும் அந்த மீனினுடைய வயிற்றுக்குள்ளே உன்னை போட்டு வச்சிருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு துவாவை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். எத்தனை பேரு நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதுறோம்? யோசனை பண்ணி பாரு. அப்ப இறைவனின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக, தௌபா செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கோரி மீட்சி பெறக்கூடியவர்களாக நாம இருப்பதுதான் நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக ஆக்குவதனுடைய முதல் நற்பண்பு. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றாங்க, தாயிபூனல் ஆபிதோன், அடுத்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்கசாலிகளாக அவர்கள் இருப்பார்கள். வணக்கசாலிகள் என்றால் பின்னாடி அல்லாஹ் என்னென்ன மாதிரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க என்று குறிப்பிட்டும் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் நம்முடைய வாழ்வே இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கமாக நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக இருந்தால் அது வணக்கமாக மாறிவிடும். அல்லாஹ் சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கின்றீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி உங்களுடைய செயல்பாட்டை அமைக்கின்றீர்களா? அனைத்துமே இறைவனுக்கு கட்டுப்பட்டு நீங்க நடந்ததுனால அது வணக்கமாக கருதப்படும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேற எதற்கும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் அல்லாஹ் சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி இருக்குமே, ஆனால் அனைத்தும் நன்மையாக மாற்றப்பட்டு ஒட்டுமொத்த வாழ்வும் வணக்கமாக மாறிவிடும். எத்தனை பேர் அப்படி நடக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நம்முடைய வியாபாரத்தை அமைத்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்ததை போல நம்முடைய திருமண வாழ்க்கையை அமைத்து, நம்முடைய குழந்தை வளர்ப்பை அமைத்து, நம்முடைய கொடுக்கல் வாங்கலை அமைத்து, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் இறை பொருத்தத்திற்கு உகந்ததாக மாற்றுவோமேயானால் ஆபிதீன்களாக மாறிவிடுவோம், இறைவனுக்கு அடிபணிந்த வணக்கசாலிகளாக மாறிவிடுவோம். எத்தனை பேர் செய்வோம் அப்படி? அல் ஆபிதோன் அல் ஹாமிதோன், மூன்றாவது நற்பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது அவர்கள் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு செயலாக இருந்தால் படைச்ச ரப்புக்கு தான் புகழ் அனைத்தும் என்று இறைவனை முன்னிறுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். பல பேருடைய நிலைமை அப்படி இல்லை, என்னாலதான் எல்லாம் என்று தற்பெருமை, ஆணவம், அகங்காரம், கர்வம், தலக்கணம் ஹெட் வைத்து ஏறி போயிருது. எதை செஞ்சாலும் நாங்கெல்லாம் எப்படி யாரு தெரியுமா என்று சொல்லி யாரு தலைக்கணம் பிடித்தவர்களா இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வை போல மாட்டார்கள். சைத்தானியத்தது, சைத்தான் தான் அப்படின்வான். ஆனால் இறைவனுக்கு அடிபணிந்த இறையடியார்கள் எல்லாமே இறைவனை கொண்டுதான், எல்லா புகழும் அவனுக்கே என்பார்கள். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்த உடனேயுமே ஓத வேண்டிய துஆவை கற்றுத் தந்தார்களே. கண்ணு முழிக்கும் போதே நம்மளுடைய நாவிலிருந்து வர வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். போதுமா? கண்ணு முழிச்சோனையுமே வர வேண்டிய முதல் வார்த்தை எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அஹ்யானா பஅதமா அமாத்தனா, அவன் தான் நாங்க மூத்தா போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு உசுரை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனுக்கே எல்லா புகழும் உரியது. வ இலைஹி நுஷூர், எங்கள் திரும்புதல் அவன் பக்கமே. காலையில் முழிச்சோனே வாயிலிருந்து வரணும் வார்த்தை. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னு இந்த துவா ஓதிருப்போம்? யோசனை பண்ணி பாரு. எல்லாம் இலகுவா சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இலகுவான துவா. கரெக்டா ஓதுறோமா? காலையில் எந்திரிச்சோனே வருதாவா? நாவுல வருதா? நாக்குல அந்த வார்த்தை வருதா? வரல அப்படின்னா சம்திங் ராங்னு அர்த்தம். நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். படைத்த இறைவனை புகழ்வதே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவ்வளவு விதவிதமாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எழுந்த உடனேயுமே
அல்லாஹுவை புகழக்கூடிய புகழ்மொழிகளை சொல்வார்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்க விதவிதமா புகழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் படைச்ச இறைவனை புகழ்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளாக இருக்கின்றது. ரப்பனா லக்கல் ஹம்து. தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எந்திரிச்சோனையுமே அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தை ரப்பனா லக்கல் ஹம்து. என்னுடைய ரப்பே உனக்கே புகழ் அனைத்தும். எந்திரிச்சோனையுமே முதல் வார்த்தை இதுதான். தூக்கத்திலிருந்து விழிக்கும் போதே இறைவனை புகழ்ந்தவர்களாக விழிக்க வேண்டும். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே ஹீன தக்கும், நீ எழுந்ததும் உன்னுடைய இறைவனுடைய புகழை கொண்டு அவனை நீ தஸ்பீஹ் செய், அவனை புகழ்ந்து போற்று என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. முடிச்சவனையே வாயிலிருந்து வரணுங்க, அல்லாஹ்வை புகழ வேண்டிய வார்த்தை வர வேண்டும். எத்தனை பேருக்கு வருது? தஹஜ்ஜுக்கு எந்திரிச்சு தொழுதாதானே தஹஜ்ஜும் தெரியாது, சுபுவும் தெரியாது. அதெல்லாம் ஏதோ எத்தனை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு நமக்கு தஹஜ்ஜுத் தொழுகை, சுபு தொழுகை. இதுதான் பல பேருடைய பெருவாரியானுடைய நிலைமை. அப்ப காலையில் எழும் பொழுதே ரப்பனா லக்கல் ஹம்து அன்த கையுமுஸ் ஸமாவாத்தி வல்லாஹ் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து லக்க முல்குஸ் ஸமாவாத்தி வல்லாஹ் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அந்த நூறுஸ் ஸமாவாத்தி வல்லாஹ் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அந்த மலிகுஸ் ஸமாவாத்தி வல்லாஹ் வலக்கல் ஹம்து. 4 விதமான புகழ்மொழிகள், அற்புதமான வார்த்தைகள். அந்த கையுமுஸ் ஸமாவாத்தி வல்லாஹ், இறைவா வானங்கள் மற்றும் பூமி அவற்றிற்கு இடைப்பட்டவற்றினுடைய ஒவ்வொன்றையும் நிர்வகிக்கக்கூடியவன் நீயாகவே இருக்கின்றாய், உனக்கே புகழ் அனைத்தும். வானங்கள் மற்றும் பூமி அவற்றிற்கு இடைப்பட்டவற்றினுடைய நூர் ஒளியாக நீயே இருக்கின்றாய், உனக்கே புகழ் அனைத்தும். லக்க முல்குஸ் ஸமாவாத்தி வல்லாஹ் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து. வானங்கள் மற்றும் பூமி அவற்றிற்கு இடைப்பட்டவற்றினுடைய ஆட்சி உன்னுடையதே, எனவே உனக்கே புகழ் அனைத்தும். அந்த மலிகுஸ் ஸமாவாத்தி வல்லாஹ் வலக்கல் ஹம்து, இறைவா வானங்கள் மற்றும் பூமியினுடைய பேரரசன் நீயாகவே இருக்கின்றாய், எனவே உனக்கே புகழ் அனைத்தும். விதவிதமா கத்து தர்றாங்க. நமக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு திக்ர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவோமே ஒழிய, அந்த புகழ்மொழிகள் எல்லாம் எப்பொழுது நம்முடைய நாவல வெளியே வரும் சொல்லுங்க. எத்தனை பேர் அல்லாஹ்வை போலக்கூடிய புகழ்மொழிகளை கட்டு வைத்திருக்கின்றோம், மரணம் செய்து வைத்திருக்கின்றோம், அதை நம்முடைய நாவிலே உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏதோ இப்ப ரீசெண்டா வெளியான விஜய் அஜித் பட பாட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவோம். ரஜினிகாந்த் படத்துல இருந்து வந்த பாட்டு கேட்டா மனப்பாடமா தெரியும், மியூசிக்க போட்டாலே பாட்டை ஓட்டிடும். ஆனால் இது போன்ற இறைவனை புகழ வேண்டிய புகழ்மொழிகள் எங்களுக்கு தெரியாது என்று நம்ம சொல்லுவோமே. ஆனால் எவ்வளவு பெரிய பின்னடைவு யோசனை பண்ணி பாரு. சுபுகு தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் வெளியே போறாங்க. ரசூல் சொன்னாங்க ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்களிடத்தில், நான் சுபுகு தொழுதுட்டு வெளியே போகும்பொழுது 4 வார்த்தைகளை சொன்னேன். ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் சுபுகு தொழுதுட்டு வெளியே போறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அவருடைய மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க. போயிட்டு நீண்ட நெடிய நேரம் கழித்து வந்தாலும் அப்பயும் உட்கார்ந்து திக்ரு துவா இப்படி இருந்திருக்கிறாங்க. நான் போனதுல இவ்வளவு நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்கேன். ஆமா, இறைவனை போற்றி புகழ்ந்து இறை நினைவுல இருந்தேன். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? இந்த சுபு தொழுகைக்காக தொழுது விட்டு பள்ளிவாசலுக்கு வெளியே போகும்போது 4 வார்த்தையை சொன்னேன். இந்த 4 வார்த்தையானது நீ செய்த நல்லறங்களை கூட ஏராளமான நன்மையை எனக்கு பெற்று தந்து விட்டது. அது 3 தடவை நான் சொன்னேன். நான் எத்தனை பேர் கரெக்டா சொல்றாங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இறைவனை புகழ்வதையே விதவிதமாக புகழ்வது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அவனை நான் தஸ்பீஹ் செய்கிறேன். அதத ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவிற்கு நான் அவனை புகழ்கின்றேன். அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி, அவனுடைய உள்ளம் உவகை கொள்ளும் அளவிற்கு நான் அவனை புகழ்கின்றேன். அவனுடைய உள்ளம், அல்லாஹ்வுடைய உள்ளம் எதை பொருந்திக் கொள்ளும் அத்தகைய வார்த்தைகளை கூறி நான் அவனை புகழ்கின்றேன். வரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி, அவனுடைய அர்ஷினுடைய எடையின் அளவிற்கு நான் அவனை புகழ்கின்றேன். வ மிதாத கலிமாத்திஹி, அவனுடைய கட்டளைகளுடைய எண்ணிக்கை அளவிற்கு நான் அவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறேன். இப்படிப்பட்ட வார்த்தை 4 வார்த்தையில எல்லாமே அடங்கிடுச்சுங்க. அதுக்கு இப்படின்னு கணக்கிடவே முடியாது. இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீ யோசனை பார்த்தீங்கன்னா, அதத ஹல்கிய, இறைவா உன்னுடைய
படைப்பினங்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அந்த எண்ணிக்கை அளவு உன்னை நான் புகழ்னா அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய எண்ணிக்கையை எண்ண முடியுமா? நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? இங்க இருக்கக்கூடிய உயிர்களுடைய எண்ணிக்கையை எண்ண முடியுமா? எத்தனை எண்ணிக்கையில அல்லாஹ் படைப்பினங்களை படைச்சு வச்சிருக்க எண்ண முடியுமா? அத்தனை எண்ணிக்கை அளவுக்கு உன்னை நான் புகழ்கிறேன். இப்படிப்பட்ட வார்த்தை. ஒரு இதா நப்சி, நீ எதை பொருந்திக் கொள்வாயோ அந்த அளவிற்கு நான் உன்னை புகழ்கின்றேன். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை. ஜினத்த அர்ஷிஹி, அர்ஷினுடைய எடை அளவுக்கு நான் உன்னை புகழ்கிறேன் இறைவா. அர்ஷினுடைய எடை எவ்வளவு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அர்ஷ் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமானது தெரியுமா? வசியா குர்சியும் சமாவாத்தி வல்லர், வானங்கள் மற்றும் பூமியை அந்த அர்ஷ் உள்ளடக்கிடுமா. எல்லாமே அர்ஷுக்கு உள்ள அடியில் சூழ்ந்திருக்க அர்ஷ். அப்ப அர்ஷ்ன்றது எவ்வளவு பெருசு, வானத்தினுடைய எல்லையை கண்டுபிடிக்க முடியல இதுவரை. சூரியன் ஓடிக்கிட்டே இருக்கு, பூமி துரத்திக்கிட்டே இருக்கு, இன்னும் முடிவடையில, ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான அரிசியினுடைய எடையளவுக்கு நான் உன்னை புகழ்கின்றேன். விதாத களிமாத்தி, இறைவா உன்னுடைய கட்டளைகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் புகழ்கின்றேன். எல்லாமே இறைவனுடைய கட்டளையை கொண்டுதான் நடக்கும். கண்ணை அப்படி மூடி திறக்கிறோம்ல, நல்லா கட்டளை போட்டாதான் கண்ணு மூடும், திறனா திறக்கும். இதயம் துடிக்குதுல, அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டுதான் அது லப்டப்புன்னு துடிக்குது. ஒவ்வொன்றும் கட்டளை இறங்கிட்டே இருக்கணும், இறங்கிட்டே இருக்கு. ஒரு ஃபேன் சுத்துறது, ஒரு இலை உதிர்வது உட்பட எல்லாமே இறைவனுடைய கட்டளை கொண்டுதான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் எத்தனை கட்டளைகளை இறக்குறான். ஒரு இதயம் துடிக்கிறதுக்கு அல்லாஹ் எத்தனை கட்டளை இறக்குவான், ஒரு கண்ணு சிமிட்டுறதுக்கு எத்தனை கட்டளைகளை இறக்குறான். இப்படி உலகத்துல உள்ள அண்ட சராசரங்கள் ஒவ்வொன்றும் அது மூவ் ஆகுறதுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வந்துகிட்டே இருக்கும். இதாத களிமாத்து, அந்த கட்டளைகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் புகழ்கிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை. அப்ப இறைவனை போல் அல் ஹாமிதோன், அவர்கள் இறைவனை புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அஸ்ஸாயிஹூன ராக்கிஊன ஸாஜிதூன், அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ருக்கு செய்யக்கூடியவர்களாக, சுஜூத் செய்யக்கூடியவர்களாக, தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருப்பார்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் ஹாஃபிலூன லி ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இத்தகைய இந்த பண்பு, 8 பண்புகளும் எவரிடத்தில் இருக்கின்றதோ அவனிடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்களாக, அவனை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக, அவனை புகழக்கூடியவர்களாக, நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, தொழக்கூடியவர்களாக, நன்மையை ஏவக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்துல தங்களுடைய உசுரையும் தங்களுடைய அந்த பொருளாதாரத்தையும் சொர்க்கத்திற்காக விலை பேசி விட்டுவிட்டவர்கள். அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்ட இந்த வியாபார ஒப்பந்தம் குறித்து இந்த நற்பண்புகள் எவரெல்லாம் பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடட்டும், சந்தோஷப்படட்டும். இது மகத்தான பேரொருளாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உள்ளத்துல உறுதி கொண்டவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக மாறி சொர்க்கத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, 2 நாட்களுக்கு முன்பாக கன்னியாகுமரியில நடந்த ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நீங்கள் எல்லாம் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். 90 வயது ஒரு வயது முந்திருந்த ஒரு நபர், அவருடைய மனைவிக்கு ஒரு 85 வயது, கிட்டத்தட்ட 6 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 3 பசங்க ஆண் பிள்ளைகள். யாருமே அவர்களை சரியான முறையில் கவனிக்கல, கைவிடப்பட்ட நிலையில ஒரு வீட்டில் தனியாக வசிக்கிறாங்க. அந்த 85 வயசு மூதாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, ரொம்ப முடியாம போறாங்க. இவர் தான் அந்த தன்னுடைய மனைவியை பாதுகாத்து கொண்டு வருகின்றார். தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போய் வரக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து அவர் மருத்துவத்தையும் பார்த்துக்கிட்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு.
ஒரு கட்டம் வருகின்றது. கடந்த சில நாட்களாக ஒரு கண் பார்வையும் தெரியாம போயிருது. அப்ப தன்னுடைய மனைவியை அவரால் சரியான முறையில பேணி பாதுகாக்க முடியுது. மனைவி வேதனையில துடிக்கிறாங்க. உதவுறதுக்கு 6 பிள்ளைகளிலிருந்து எந்த விதமான ஒரு உதவி செய்வதற்கு யாரும் வரவில்லை. ஏதோ சாப்பாடு மட்டும் நாங்க தரோன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. கடைசியில் அவர் பார்த்தாரு, தன்னுடைய மனைவி துடிக்கிறது அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. அப்படியே அந்த கண்ணு தெரியாத நிலையிலேயே வீட்டுல தடாவி ஒரு கத்தி எடுத்தாரு. மனைவியினுடைய கழுத்தையில கத்தியை வைத்து கரகரன்னு அறுத்து விட்டார். அந்த பெண்மணி அப்படியே ரத்தம் ஓடி அந்த இடத்துல இறந்து கிடக்கின்றார்கள். போலீஸ் போய் அவரை கைது பண்ணி அவரை கொண்டு போய் இங்க சிறையிலே வைக்க முடியும், கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கின்றார். ரொம்ப ஒரு நெஞ்சத்தை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்ப பெற்றோர்களை பேண வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை மனித மிருகங்களாக வாழக்கூடியவர்களிடத்திலிருந்து எடுபட்டு போய்விட்டது. தாய் தந்தையரை கொண்டு போய் முதியோர் இடத்துல சேர்த்து விடுவது, தாய் தந்தையரை கேவலப்படுத்துவது, தாய் தந்தையரை இழிவாக பேசுவது, தாய் தந்தையருடைய மனம் நோவினை செய்யக்கூடிய விதத்துல அவர்களை நடத்துவது, மனைவியினுடைய பேச்சை கேட்டுட்டு தாய் தந்தையரை விரட்டி விடக்கூடிய மனித மிருகங்கள் நிறைய இருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற வேண்டும். 6 பிள்ளைகளை பெற்றெடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. இதுதான் யதார்த்தம். அப்ப இவர்கள் சரியான நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை ஊட்டி மார்க்கத்தை சொல்லி மறுமையை அஞ்சியவர்களாக சொர்க்கம்தான் லட்சியம் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்கள் நம்ம தயார்படுத்தினாதான் நம்ம கூட வயசான காலத்தில் நம்மளை அவங்க காப்பாற்றுவாங்க. நல்லா விளங்கிது. பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காசு பணம் துட்டு மணி இதுதான் அடிப்படைன்னு தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்றார்கள். படிப்பு தொழுகலாம் படிக்கணும், டாக்டரும் காசு தான் என்று சொல்லி அவனை அப்படியே உருவாக்கும் போது அவன் பணவெறி பிடித்தவனாக உருவாகின்றான். பணம் சம்பாதிக்கிற மிஷின் மாதிரி அவனை தயார்படுத்தினீங்கன்னா அவனுக்கு உணர்வுகள் என்றால் என்னன்னு தெரியுமா, அல்லாஹ்னா யாருன்னு தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர்னா யாருன்னு தெரியுமா, இறையச்சம்னா என்னன்னு தெரியுமா, ஈமான்னா என்னன்னு புரியுமா? யோசனை பண்ணி பாரு. எப்படி உருவாக்கி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை மறுமை தஞ்சியவர்களா சொர்க்கத்திலேயே தங்களுடைய லட்சியமாக கொண்டவர்களா உருவாக்குனா தாய் தந்தையரை கவனிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டாண்டு அப்படி வருவாங்க. ஆனால் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது? அல்லாஹ் திருமறை நெடுக எடுத்து படிச்சு பாருங்க. கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அவன் அல்லாஹ் உங்களுக்கு விதியாக ஆக்கி இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன? வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க நல்லது செய்ய. முதல் அல்லாஹ் தன்னை வணங்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, பெற்றோர்களுக்கு நல்லது செய், பெற்றோர்களுக்கு உதவி செய், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில நீ நடந்து கொள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அலா தக்குல் லஹுமா உஃப், சீன்ற வார்த்தையை கூட நீ சொல்லி விடாதே. பலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீ வெறுத்து விடாதே. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்துல கண்ணியமான வார்த்தையை நீ பேச வேண்டும். யக்ஃபிர் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, கருணையோடு இரக்கம் என்ற அந்த சிறகை அவர்களுக்காக நீ தாழ்த்தி விடு. வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா நான் சிறு வயதில் இருந்த பொழுது என் மீது இவர்கள் எப்படி பரிவு காட்டினார்களோ, இரக்கம் காட்டினார்களோ, கருணை காட்டினார்களோ, அந்த மாதிரி கருணையை நீ இவர்கள் மீது பொழி இறைவா என்று நாம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். அப்ப இப்படி நாமளும் கேட்க நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தரணும். இல்லைன்னு நம்மளுடைய நிலைமை இதே மாதிரி ஆகிவிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு இறையோடு இணைந்திருக்கலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பில் இருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்ப இந்த உலகத்துல ஜாலியா இருந்தா போதுமா? உலகத்துல பணம் காசு